வெல்கம் டு இ டைம்ஸ் சேனல். லேர்ன் ஹிந்தி டு தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வச்சன் பதிலியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்பிளான ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வச்சன் பதிலிக்கு சிம்பிளாக 2 விஷயத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஒன்று புல்லிங் சப்தாலேருந்து, இன்னொன்று ஸ்ரீலிங் சப்தாலேருந்து. புல்லிங் சப்தானா என்னென்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புல்லிங் சப்தா அப்படின்னா மாஸ்குலின் ஜெண்டர், ஸ்ரீலிங் சப்தானா ஃபெமினைன் ஜெண்டர். இப்போ புல்லிங் சப்தா மாஸ்குலின் ஜெண்டரை வச்சு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மாஸ்குலின் ஜெண்டரில் ஃபர்ஸ்ட் ரூல் ஆள முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஏ அப்படின்னு சொல்லி மாற்றினோம்னா அது ப்ளூரலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆ மாத்திரால முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் ஏ மாத்திராவாக கன்வெர்ட் பண்ணும். லடுக்கா லடுக்கே, ஓகேங்களா. கேலா கேலே, அது மாதிரி மாற்றணும். கமரா கமரே, இப்போ பார்த்தீங்கன்னா கமரா ஆள முடியுது, அதை ஏல மாற்றுறோம். ருப்பையா ருப்பையே, பைசா பைசே. ஸோ இப்படி எப்படி ஃபுல்லிங் வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ நம்ம ரிப்பீட்டடாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஃபுல்லிங் வேர்ட்ஸ் நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹிண்ட் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். இப்போ ருப்பையா பைசா இதெல்லாம் பணம் ரிலேட்டடான ஒரு வார்த்தைகள். இப்போ இது பணம் ரிலேட்டடாக வர வார்த்தை எல்லாம் ஃபுல்லிங் சப்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமல்ஸோட நேமெல்லாம் எடுத்துக்கலாம். கோடா குத்தா, அப்புறம் தோத்தா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல்லிங் சப்த அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கதா இதெல்லாம். அப்புறம் மந்த்ஸ் நேமெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் புல்லிங் சப்தம். மஹீனா மஹீனே அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் மாஸ்குலின் ஜெண்டரில் இருக்கக்கூடிய பர்சன்ஸு, இந்த பச்சா லடுக்கா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆள முடிய வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் பச்சே லடிக்கே. அடுத்தது ஒரு சில பிளேசஸ், இந்த பகீச்சா, இப்போ பகீச்சாவில் ஆள முடியுது, அதனால் பகீச்சே அப்படின்னு எழுதணும். கடா இஸ் அ பாட் ப்ளூரல் ஃபார்ம். இது புல்லிங் சப்தாவில் ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது கடே அப்படின்னு மாறிடும். வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் என்னென்னலாம் வரும்? இப்போ நிறையா இது புல்லிங்கில் வரும், பாதினும் ஸ்ரீலிங்கில் வரும். ஸோ எதெல்லாம் புல்லிங்கில் வரும், எதெல்லாம் ஸ்ரீலிங்கில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கேலா பனானாலாம் பார்த்திங்கன்னா புல்லிங் சப்தம் அது, அப்போ கேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பக்ரா பக்ரா பக்ரே, டோக்கரா டோக்கரே, ராஸ்தா ராஸ்தே, கோடா கோடே, நாலா நாலே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி படித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை புல்லிங் சப்தாவா ஸ்ரீலிங் சப்தாவா, புல்லிங் சப்தாவாக இருந்தால் என்ன ரூலுக்குள்ளே வரும், ஸ்ரீலிங் சப்தாவாக இருந்தால் என்ன ரூலுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம எழுதணும்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஈஸியாக வச்சன் பதிலே மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்து புல்லிங் சப்தாவில் ஆள முடிகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஏ அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதலைன்னா அது ப்ளூரலில் மாறிடும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில இந்த ரூல் படி பார்க்கும்போது ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸப்ஷனலில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ஷனல்லாம் அது ஆளை தான் முடிஞ்சிருக்கும், ஆனால் ஏன்னு மாற்றக்கூடாது. ஏன்னு மாற்றினா அது தப்பு, அது ஆளையே தான் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா, மாமா, நேதா, சாச்சா, காக்கா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏல மாற்றக்கூடாது. ஸோ இந்த ரூலில் வரக்கூடிய எக்ஸப்ஷனல்லையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாமே நமக்கு ஆ மாத்திரா வேர்ட்ஸ் தான், ஆ மாத்திராவில் புல்லிங் சப்த வார்த்தை தான். ஆனால் இதெல்லாம் என்னவா வராது, ப்ளூரலில் மாறாது, அப்படியே தான் நம்ம எழுதுவோம். ஸோ புல்லிங் சப்தாவோடைய செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆள முடியக்கூடிய வார்த்தைகளை தவிர மற்ற எல்லா ஆண்பால் வார்த்தைகளையுமே ப்ளூரலில் மாற்றவே கூடாது அப்படிங்கிறது தான் ரூல். ஆள முடிகிற வார்த்தைகளை தவிர மற்ற அ முடிஞ்சாவோ இ முடிஞ்சாவோ ஈலையோ ஊலையோ முடிஞ்சாவோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் செகண்ட் ரூல் மாஸ்குலின் ஜெண்டருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கர் அப்படி தான் எழுதணும், கர். பாயி பாயி அப்படி தான் எழுதணும். முனி முனி, குரு குரு, சாது சாது, கிலாடி கிலாடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல ஈல ஊல இந்த மாதிரி முடியக்கூடிய வார்த்தைகள். இதில் சேஞ்சஸே பண்ணாமல் அப்படியே எழுதுனாலும் அது ப்ளூரல் ஃபார்மாக ஆகிடும். பேடு பேடு, மோத்தி மோத்தி, ஆத்மி ஆத்மி. இதையும் வேர்ட்ஸ் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி 1 டைம் ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் புல்லிங் சப்தன்றதை மைண்டில் ஏறிடும். இல்லை ஹிண்ட் வச்சுக்கோங்க, இந்தந்த வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா புல்லிங் சப்த அப்படின்னு ஹிண்ட் வச்சு படிங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலிங் சப்தம் கேனியம், அதாவது பெண் பால் வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன ரூல்ஸ். நம்ம ஆண் பாலுக்கு 2 ரூல்ஸ் தான். ஒன்று ஆள முடியறது, இன்னொன்று ஆள முடிகிற வார்த்தைகளை தவிர மற்ற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போது பெண் பாலில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல், ஈல முடியக்கூடிய வார்த்தைகளோட கடைசியில் ஈ அப்படின்னு ஷார்ட் ஈயாக மாற்றிட்டு யாங் அப்படின்னு சஃபிக்ஸ் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது என்ன ஆகிடும், ப்ளூரலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈல முடிகிறத ஷார்ட்டாக ஈன்னு மாற்றிட்டு அப்புறம் யாங் அப்படின்னு சேர்த்திக்கணும். அப்படி சேர்த்துனோம்னா அது ப்ளூரல் ஃபார்ம். எக்ஸாம்பிள், லடுக்கி லடுக்கியா. இப்போ கீன்னு இருக்குது, அது என்ன பண்ணிட்டோம், கீ அப்படின்னு மாற்றி யாங் அப்படிங்கிறத சேர்த்துட்டோம். இப்படி சேர்த்துட்டோன்னா இது ப்ளூரல் ஃபார்மில் மாறிடும். இன்னொன்று, பக்கரி பக்கரியா, காடி காடியா, நதி நதியா, பேட்டி பேட்டியா. இப்போ எல்லாமே ஈல முடியறதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், இ அப்படின்னு ஷார்ட்டாக மாற்றி யாங் அப்படிங்கிற சஃபிக்ஸை நம்ம சேர்த்துட்டோம். இப்படி சேர்த்தும்போது ஒரு பெண் பால் வார்த்தை ப்ளூரலாக மாற்றுறதுக்கான ரூல், ஃபஸ்ட்டு ரூல் இதுதான். ஸோ இதில் பார்த்து எல்லாமே உங்களுக்கே தெரியும். லடுக்கின்னா நார்மலாக ஒரு வேர்டை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன படிச்சிருப்போம், ஈல முடிகிற வார்த்தையெல்லாம் பெண் பால் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே படிக்க ஆரம்பிச்சிருப்போம். இப்போ இதில் எல்லாமே ஈல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், ஈல முடிகிறது எல்லாமே என்னது, பெண் பால் வார்த்தைகள். ஒரு சில வார்த்தைகள் ஆண் பாலில் இருக்கும். ஸோ அதனால் எதெல்லாம் ஈல முடிஞ்சாலும் அது ஆண் பால் வார்த்தைகள் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈல முடிகிற ஆண்பால் வார்த்தை சொல்லட்டுமா. ரோகி. இப்போ ரோகியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈல தான் முடியும். ஸோ ஆனால் அது ஆண்பால் வார்த்தை. ஸோ அதனால் எது ஆண்பால் எது பெண்பால் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பெண்பால்லையே செகண்ட், ஸ்ரீலிங்கில் செகண்ட் ரூல் இ அப்படின்னு ஷார்ட்டாக முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஈ தான் பார்த்தோம். இப்போ இ அப்படின்னு ஷார்ட்டாக முடியக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எண்டிங்கில் யாங் அப்படிங்கிறத மட்டும் சேர்க்கணும். ஓகேங்களா. ஈ அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலும் ஈயை ஷார்ட்டாக மாற்றி யாங் போடணும். இ அப்படின்னு முடிஞ்சாலும் அது கூட சஃபிக்ஸில் யாங் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீதி ரீத்தியாங், ஜாதி ஜாத்தியாங், உன்னதி உன்னத்தியாங். எல்லாமே ஷார்ட்டாக இருக்குது, ஆனால் சஃபிக்ஸில் யாங் மட்டும் சேர்த்துனா இது ப்ளூரலாக மாறிடும். இப்போது தேர்ட் ரூல் பார்க்கலாம். ஸ்ரீலிங்கில் ஊ அப்படின்னு முடியக்கூடியதோ, ஆ அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள், இல்லை அவு அப்படின்ற முடியக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் ஊ ஆ அவு பெண்பால் வார்த்தைகள் பெண்பால் வார்த்தைகளை எண்டிங் எப்படி இருக்கணும், ஊ ஆ அவு இந்த 3 வார்த்தைகளும் இருந்துச்சுன்னா, 3 லெட்டர்ஸும் இருந்துச்சுன்னா ஏங் அப்படின்ற சஃபிக்ஸ் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஊ. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் வஸ்து வஸ்து ஏங் ஊல முடியுதா. ஆ லதா லதாயேங். கௌ அவுல முடியுதா, கவேங். வாயு வாயுவேங். பாஹு பாஹுயேங். शिक्षा शिक्षाएं. माता माताएं. कला कलाएं. भाषा भाषाएं. சபா சபாயேங். ஸோ இப்போது உ ஆ அவு இந்த 3ல் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஏங் அப்படிங்கிற சஃபிக்ஸ் போட்டு என் பண்ணிக்கணும். இது பெண்பால் வார்த்தையினுடைய 2வது ரூல். சாரி 3வது ரூல். ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தோம், ஈன்னு இருக்கும், ஈயை ஷார்ட் ஆக்கி யாங்னு சஃபிக்ஸ் சேர்க்கணும். இ அப்படின்னே முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் யாங் மட்டும் சஃபிக்ஸ் சேர்த்துக்கணும். 3வது ரூல் உ ஆ அவு இந்த 3 லெட்டர்லேயும் முடிஞ்சிச்சுன்னா ஏங் அப்படிங்கிற சஃபிக்ஸை நம்ம சேர்த்துட்டோன்னா ஒரு பெண்பால் வார்த்தையினுடைய பகுவச்சன் வடிவத்துக்கு வந்துடும். ஸ்ரீலிங் சப்தோட பகுவச்சனுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்ரீலிங் சப்தாவோட பகுவச்சனில் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான 4th ரூல் பார்க்க போகிறோம். 4th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள். முதல்ல ஆ அவு ஊ அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் அ மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதோட எண்டிங்கில் ஏங் அப்படிங்கிற சஃபிக்ஸை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னவாயிடும், ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துருக்காங்க. அதாவது கலம் கலமேங், காய் காயேங், கிதாப் கிதாபேங், ஆங்க் ஆங்கேங்,
ஜான் ஜானேங். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா வார்த்தைகளும் அப்படிங்கிறதுல தான் முடியுது. ஆல முடியறதுக்கு கூட மேலே ஒரே ஒரு ஸ்ட்ரோக் போட்டு ஒரு டாட் வச்சிட்டோன்னா அது என்ன ஆகிடும், ஏ அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்முக்கு மாறிடும். இதுதான் ஸ்ரீலிங் சப்தாவில் ஏக்வச்சன்லேருந்து பகுவச்சனுக்கு மாற்றக்கூடிய 4th ரூல். ஸோ ஸ்ரீலிங்கில் 4 ரூல் இருக்குது, புல்லிங்கில் 2 ரூல் இருக்குது. இந்த 6 ரூலையும் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஏக்வச்சன்லேருந்து பகுவச்சனுக்கு மாற்றிடலாம். ஸோ இதுதான் இந்த வச்சன் பதிலியோடைய முக்கியமான ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வேர்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் ஆன்சரை எழுதிட முடியும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, வச்சன் பதிலியோடைய ரூல்ஸ் போடுங்க, எப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிரவேஷிகா படிக்கிற எல்லாருக்குமே, பிரவேஷிகாவுக்கு மட்டும் கிடையாது, மத்தியமாக ராஷ்டிரபாஷா எல்லாத்துலேயுமே வச்சன் பதிலியே இருக்குது. எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.